सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय. அதாவது சிவப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிவன் யஜ்ஞத்தில் நாம் ராம நாமத்தினுடைய மகிமை, ராமநாமத்தை எப்படி சொல்வது என்று நம்ம பார்க்கலாம். ராம் ராம் ராம். ராமநாமத்துக்கு தேவையானதே முதல் நம்பிக்கை. நாமத்தில் நம்பிக்கை இல்லாமல் சொல்ல பிரயோஜனம் இல்லாமல் இல்லை. நாம அதனுடைய பலனை வெளிப்படுத்திடும். இருந்தாலும் நாம் தொடர்ந்து பகவான் நாம சொல்லிகிட்டே இருக்கணும். அதாவது குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமாக நாமத்தை சொல்ல 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 நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும். ஏன்னா அது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை உணர்ந்தோமானால் தன்னாலே நம்பிக்கை வந்துடும் நமக்கு. அப்போ நாமத்தை சொல்ல 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 ஒரு காலகட்டத்தில் வேறு தர்மமே வேண்டாம், இந்த நாமமே போதும், இது ஒன்றே நமக்கு ரூட்டை கிளியர் பண்ணுது, நமக்கு எல்லாமே அனுகூலமாக்குறது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ளே ஏற்படும். அதுக்கு தான் பகவான் நாமத்தை பிடிச்சிக்கிறதுக்கு காரணமே. நாம சொன்னால் பாபங்கள் போகின்றது 100க்கு 100 உண்மை. எல்லா பாபங்களையும் எரிச்சு சாம்பலாகிடும். நாம சொல்கிறவங்களே பகவானாலுடைய கிருபைக்கு பாத்திரமானவர்கள். இல்லைன்னா அவர்களால் நாம சொல்ல முடியாது. முதல் அது புரிஞ்சுக்கணும். அப்போ பாவமற்றவர்களால் தான் பகவான்கிட்ட வர முடியும், பகவான்கிட்ட நெருங்க முடியும். பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமானவர்கள் பாபம் உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் நிஷ்பாபர்கள் இல்லையா? அப்போ பகவான் நாம எல்லாத்த விட வசத்தின்னு ஆரம்பத்தில் தெரியாது. நாம் எவ்வளோ பாகவதம் படிச்சிருக்கோம், ராமாயணம் படிச்சிருக்கோம், எல்லாம் படிச்சிருக்கோம், எல்லாம் வசதி தான். ஆனால் ராமநாமம் ஆரம்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மறுபடியும் பாகவதம் கேட்பீங்க, ராமாயணம் கேட்பீங்க. கேட்டால் கூட மனசில் ஒன்று ஓடி இருக்கும், என்ன தான் அந்த ராமநாமத்துக்கு சம ஈடாகாது, அது கொடுக்குற சுகத்துக்கு இணையா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்துடும். நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சிக்கூடாது. பாகவதத்தையும் ராமாயணத்தையும் நான் இழிவாக பேசலை. பாகவத ராமாயணத்தை ரொம்ப வசதி, ரொம்ப 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 வசதி, பகவானுடைய வடிவமே. ஆனால் பகவானுடைய ஸ்வரூபமே. ஆனால் நாம பகவானே, பகவானை விட வசதி நாம, அப்படி சொல்லலாம். பாகவத ராமாயணம் பகவானே, நாம பகவானோட வசதி, அப்படி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அந்த ராமநாமத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அது இப்போ தெரியாது. ராமநாமம் சொன்னவங்களுக்கு தான் தெரியும். என்னன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க, திருடநிஷ்டையாக நாமத்தை பற்றி கொள்பவர்கள், அது வேறு தர்மத்தில் நாம் பரிகாரம் தேடிக்கிறதுக்கோ அது அலோட் பண்ணாது. அதாவது ஆல்டர்னேஷன். இப்போ ராமநாமம் இல்லைன்னா இது பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ராமநாமே கொடுத்துருமே. ராமநாமத்தை பற்றி கொண்டு நல்லா திருடமாக இந்த ராமநாமத்தில் ஒன்றும் கிடைக்கல, சரி நம்ம கொஞ்சம் அந்த பாராயணம் பண்ணலாம், இல்லை இது பாராயணம் பண்ணலாம், இல்லை இந்த ஸ்தோத்திரம் படிக்கலாம், இல்லை வேறு நாமத்தை, இல்லை வேறு நாம கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தாவினோம்னால் இந்த நாமமானது பலன் கொடுக்காது. ஏக பக்தி விசிஷியதேன்னு சொல்கிறதுக்கு காரணமே தான். இதை விட்டுட்டு இதை விட வசதியாக வேறு எந்த தர்மத்தையும் வைக்கக்கூடாது. அது ஒரு நாம அஃபென்ஸ், நாம அபராதம்.
அப்போ நாமத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு கரையேற பார்க்கணும். நாம ரொம்ப 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 வசதி. இது எப்படி சொல்கிறது, இது ஆரம்பத்தில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஓப்பனாக சொல்கிறேன். நம்ம ராமா 2 அக்ஷரம் இதனால சொன்னால் நம்ம நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மகான்களுடைய உபதேசம்தான் இந்த நாம மகிமையை பல மகான்கள் வாக்கில் கேட்குறது தான் நம்மளுக்கு கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கும். நாம் எடுத்தவொடனே நம்ம அப்படியே எந்த உபதேசமும் கேட்காம நாம மகிமையை தெரிஞ்சிக்காமல் நாம சொன்னால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாம சொல்ல 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 என்ன ஆகும்னா, அது பிறகு அது உங்கள் கண்ணை திறந்து விட்டுரும். அது பிறகு இந்த பௌதிகமான பார்வை கண்களை மூடிடும். நீங்கள் ஆன்மீகமான கண்ணோட்டத்தோட நிதான புத்தியோட யோசிக்கிற அந்த கண்ணை திறந்து விட்டுரும். அப்போது நீங்கள் எதெல்லாம் பெருசாக உலகத்தில் சொல்கிறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு குப்பையாக தோணும். அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க, அந்த விஷயத்தெல்லாம் பயங்கவும் மாட்டீங்க. எப்படி அதை நினச்சி டென்ஷனாக மாட்டீங்க, பயப்படவும் மாட்டீங்க, அதில் நினச்சி மயங்கவும் மாட்டீங்க. அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. வீத ராக பய குரோத, ராகம் பயம் குரோதம். கோபம்னா டென்ஷனு, பயம்னா பயப்பட மாட்டீங்க, ராகம்னா மயங்கிறது. இது எல்லாமே விட்டுப்படும். அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாலும் கோடி கணக்காக பணம் நஷ்டமாயிட்டு போகுதுன்னா அதை பற்றி நீங்கள் அதில் மயங்கவே மாட்டீங்க. உங்களுக்கு பெரிய பயம் வந்துடுச்சுன்னா அதுக்கு பயப்பட மாட்டீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய இன்னல்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்ததுன்னா அதில் டென்ஷன் ஆக மாட்டீங்க. அப்போ எதனாலன்னா அதில் நாம அப்படி பண்ணிடும். அது நிதான புத்தியை கொடுக்கும், அது ஒரு சாந்த குணத்தை கொடுத்துடும். நாமன்றது ஒரு பெரிய பலம். அந்த பலத்தினால நீங்கள் ஒரு பலமாக இருக்கிறவன் சுலபமாக ஒரு வெயிட்டை தூக்கிடுறான். பலவீனமானவன் ஒரு சாதாரண வெயிட்டை கூட தூக்க முடியல. அது மாதிரி தான் நம்ம பிரச்சனைகளை, பலமுள்ள வெயிட்டான பிரச்சனைகள்லாம் பலமுள்ளவன் ஆகிய ராம நாமம், பகவான் நாமத்தினுடைய பலத்தினால அவன் ஈஸியாக அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போயின்னு இருப்பான். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா, இதெல்லாம் ஒரு சிம்பிள் மேட்ரு இது அப்படின்ட்டு போயின்னு இருப்பான். ஆனால் பலவீனமானவன் என்ன பண்ணான்னா அதுலேயே சிக்கி தவிச்சுன்னு இருப்பான். அந்த சிக்கல்லையே மாட்டின்னு அதுலேருந்து வெளியே வர வழி தெரியாமல் மாட்டின்னு முடிச்சுன்னு இருப்பான். ஏன்னா ஆசை தான் காரணம் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு, பந்தம் தான் காரணம் பிரச்சனைகளில் போய் சிக்கிக்கிறதுக்கு, தேகாபிமானம் தான் காரணம் இவ்வளோ டென்ஷன் ஆகிறதுக்கு, இல்லையா? தேகமே நான் அப்படின்னு நினைக்கிறது தான் மோகத்துக்கு காரணம். எல்லாமே இந்த அஜ்ஞானமெல்லாம் அடியோடு விலகிடும் நாம சொல்ல 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 சொல்ல. நீங்கள் பெரிய பாண்டித்யம். இன்றைக்கி பார்த்தா ஒரு உபன்யாசம் பண்ணுறவர் கேட்டேன். அவர் வேதம்லாம் அப்படியே வேதத்தெல்லாம் கோட் பண்ணுறாரு, உபநிஷதங்களை கோட் பண்ணுறாரு, பாகவதம் கோட் பண்ணுறாரு, இது பண்ணுற எல்லாமே பாகவதம், ராமாயணம், நாராயணியம், பகவத்கீதை எல்லாம் கோட் நிறைய படிச்சிருக்காரு. ஆஹா, இது மாதிரி தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம பகவான் அடைய முடியும் அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே ஏற்படும். ஆனால் ஒன்றே ஒன்று நாமா சொல்லுவேன், எனக்குள்ளே உள்ளே இருந்து தான் ராமநாமம் சொல்கிறேன். ஏய், அதெல்லாம் அவங்களுக்கு, உனக்கு ராமநாமம் இருக்கு இல்லையா, இந்த இவர் சொல்கிறார் இல்லையா, வேதம், உபநிஷதங்கள், பாகவதம், நாராயணியம், பகவத்கீதை இவ்வளோ கோட் பண்ணுறாரு இல்லையா, இதை விட வசதி ராமநாமம் அப்படின்னு உள்ளே ஒன்று சொல்லின்னு இருக்குது எனக்குள்ளே. இந்த பாகவதம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே உள்ளே ஒன்று சொல்லுது, இந்த சமயத்தில் ராமநாமா சொல்கிறத விட்டு நீ ஏன்டா இதில் உபநிஷதங்கள் உனக்கு என்ன புரியும், வேதம் என்ன புரியும், நீ பாகவதம் கேட்க தான் ஆசைப்பட்டாங்க, பாகவதம் மட்டுமா சொல்கிறாங்க, பல விஷயங்களை கோட் பண்ணி அதில் குட்டியை குழப்பி எல்லாம் பண்ணி அப்புறமா தான் பாகவத்துக்கு வராங்க. நீ எதுக்கு இந்த டைமில் ராமநாமா சொன்னாலும் 10 நாமம் அதிகமாகும், அது தபஸ், நம்ம அந்த புண்ணியம் கூடும், எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்கிற அப்படின்னு உள்ளே ஒன்று சொல்லிட்டு இருக்கு. அது யார் சொல்கிறது? ராமர் தான் சொல்கிறார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நாமா அவ்வளோ லேசா, ஆனால் அது பார்த்தாங்கன்னா ரொம்ப அலட்சியப்படுத்திடுவாங்க.
ஏன்னா சுலபமாக இருக்கிறதுனாலே அடப்பா ராமராமா அது ஒரு பெரிய விஷயமா. நான் கூட தான் சொல்லுவேன் ராமராமான்னு. இப்போ சொல்கிறது இல்லை. இப்போ நான் சொன்னால் நீங்கள் சொல்கிறீங்க ராமராமான்னு. பெரிய விஷயம். ராமராமான்னு சொல்கிறது பெரிய விஷயமா? ஏன்னா குதிரை கொம்பு மாதிரி சொல்கிறேன்னு. உண்மையிலே குதிரை கொம்பு தான். ஆபத்து காலத்தில் தடிக்க விழும்போது அப்போ தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு ராமநாம நிஷ்டையில் இருக்கீங்கன்னு. ஐயோன்னு வந்துடும். ஏன்னா ஒரு நெருப்பட்டுச்சு ஸ்டவ்வில் டக்குன்னு ஐயோ எப்பா ஏம்மா அப்படின்னு வந்துடும். என்ன சொல்லுவாங்க? எப்பா ஏம்மா விபசக்கிருணன்னு. அந்த சமயத்தில் தடிக்க விழும்போது நெருப்பு சுட்டுக்கும் போது தன்னறியாமல் ராமராமா ராமா அப்போ வரணும். அதுதான் பரீட்சை. நீ இப்போ நான் ராமநாமா சொல்லிட்டேன் பெரிய விஷயமா ராமராமா நான் தான் சொல்லுவேன். அது இல்லை. உன்னை அறியாமலே உன்னை அறியாமலே உன் ஸ்வபாவமாக அந்த ராமநாமம் தடிக்க விழும்போது எங்கேயாவது அடிபட்ட இல்லை ஒரு ஸ்பிளிட் ஆகிடுச்சு, யார் மேலே இடிச்சிக்கிட்ட அப்படின்னு ராமராம். ஒரு நெருப்பு சுட்டும் போது இல்லை கையில் ஒரு கீரிக்கும் போது ஒரு முள்ளால் கீரிக்கும் போது ஏதோ ஒன்று ஏதாவது காயம் ஏற்பட்ட ராமராமா ராமராமா. பதிதா ஸ்கலிதஸ்தப்த பதிதா ஸ்கலிதஸ்தப்த ஆஹத ஹரி ஹரிஹரி அவசேனாக புமான் நர்கதி யாதனா. பதிதா ஸ்கலிதா சந்தஷ்ட ஸ்தப்த ஆஹதா. கடிபட்டும் போதும் அடிபட்டும் போதும் தடிக்க விழும்போது தன்னை அறியாமலே நாம வரணுமா. ஐயோன்னு வரக்கூடாது. அப்போ எப்பா எம்மான்னு வரக்கூடாது. எப்போ எம்மான்னு நம்ம அப்பா அம்மா காப்பாற்றுவாங்களா? ராமராமான்னு சொன்னால் காப்பாற்று. ஹரிஹரி அப்படின்னு வரணுமா. உடனே ஹரியப்பண்ண உடனே பகவான் வந்து காப்பாற்றுவோம். ஹரிஹரின்னு சொன்னான். அதுதான் நம்மளுக்கு நீ நாம நிஷ்டையில் இருக்கிறதுக்கு அடையாளமே அதுதான். யாருக்குள்ள பேசும்போது ராமராமான் எதனா ஒன்றா நடுவில் வார்த்தையில் நாமத்தை கலந்துடணும். நம்ம ஒரு ஸ்லோகங்கள் சொல்கிறோம், ஒரு இது பண்ணணும், டக்குன்னு பகவான் நாமத்தை நடுவில் சொல்லி தான் எழுதணும். நாமத்தை கொடுத்து எழுதணும். அப்படி தான் நாரதர் வியாசத்தில் உபதேசம் பண்ணுறார். அதாவது என்னென்னா ஜகத் பவித்திரம், உலகத்தையே பவித்திரமாக்கக்கூடியது பகவான் நாமாவும். அபத்தவத்தியபி நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கீதானி. அபத்தமாக இருந்தால் கூட போதும் அந்த ஸ்லோகங்கள், அதில் நாம இருந்துச்சுன்னா அது ஜகத் பவித்திரம். அந்த ஸ்லோகங்களை படித்தா அதுதான் உலகத்தையே பாவனமாக்கிடுமா. பிரகிருணீத கர்ஹிச்சித்து தத் வாயசம் தீர்த்தம் உசந்தி மானசா. அந்த நாமா இல்லாத வார்த்தைகள் அது குப்பைக்கு சமமானது. அது காக்கையின் எச்சில் குமிழ் அப்படின்னா அசுத்தமான வஸ்துக்கள் தான் காக்கை ரமிக்கும். அது மாதிரி நம்ம இந்த கடைத்தெரு புஸ்தகங்கள் பகவான் நாமத்துடைய மகிமை சொல்லாத எப்படிப்பட்ட கிரந்தமாக இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதுதான் பகவத்கீதையில் சொல்கிறார், நாம சொல்லாத செய்யாத கர்மா, நாம சொல்லாத செய்யக்கூடிய கர்மா மோக கர்மானா. நாம சொல்லாத நீ படக்கூடிய பகவான்களை பிரார்த்தனை பண்ணுற ஆசைகள் நிறைவேறாது. மோகாசக மோக கர்மானக. அப்புறமா நம்ம ஞானத்தை பற்றி பேசுகிறோம், இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி. ஆனால் தேக அபிமானம் தான் நம்மளை போட்டு வாட்டி எடுக்குது, கோபதாபங்களில் பாதிக்கப்படுறோம். அப்போ அந்த ஞானமானது சமயத்தில் நமக்கு கை கொடுக்கணும். அது அனுபவத்தில் இந்த பிரச்சனைகள் வரும்போது அதெல்லாம் தேகத்துக்கு தானே மனசுக்கு தானே அப்படின்னு பிரச்சனை வரும்போது உனக்கு அனுபவத்தை கொடுக்கணும். அப்படி அனுபவத்தை கொடுக்கறது எது பண்ணோம்னா பகவான் நாமத்தை நிறைய சங்கீர்த்தனம் பண்ணோம்னா, நாமகீர்த்தனம் பண்ணால் சமயத்தில் உனக்கு அனுபவத்தை கொடுத்து உன்னை தூக்கிடும். அந்த சம்சார சாகர், அந்த துன்பக்கடலேருந்து உன்னை கை தூக்கி விட்டுரும். பகவான் அந்த நாம இருக்கு இல்லையா, அகம் சமுர்த்தத்தை மிருத்யு சம்சார சாகர், அந்த மரண துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைலேருந்து உடனே நான் இந்த ஆத்மா தேகம் இல்லை, அதனால் கால் வீங்கி போச்சு, நல்லா நடக்க முடியல, நான் தேகத்துக்கு தானே எனக்கு கிடையாது அன்றைக்கி அப்படி வரும் அந்த ஞானம். இல்லைன்னா மோக ஞானகா, இல்லைன்னா விச்சேதசகா, உன்னை முட்டாளாகிடும். பகவன் நாமத்தை சொல்லாமல் நீ எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் என்ன பண்ணாலும் சரி, பூஜை புனஸ்காரமே பகவன் நாமம் இருக்கும் கண்டிப்பாக. இல்லை வேறு ஏதாவது நீ
இந்த பகவன் நாம சங்கீர்த்தனத்தை அலட்சியப்படுத்திட்டு நீ எந்த கர்மா செய்தாலும் அது பலன் கொடுக்காது. நான் சொல்ல ஆசிஷ் அண்ணா சொல்றார், மோகாசகா மோக கர்மானகா மோக ஞான விச்சேதசகா, உன்னை முட்டாள் ஆக்கிடும். நீ புத்திசாலித்தனமான சுமேதசகா, சிறந்த புத்திமான் யாருன்னா யக்ஞ சங்கீர்த்தன பிராயி சுமேதசா. அவர்கள் அல்பமேதஸ் இல்லை, புத்தியில் தாழ்ந்தவர்கள் கிடையாது, அவர்கள் புத்தியில் உழைந்தவர்களாம். சமயத்தில் அவங்களுக்கு அந்த அனுபவ ஞானத்தை கொடுக்கும். ஞான விஞ்ஞான சம்மிதம், அந்த அனுபவ ஞானத்தை கொடுத்துரும். இல்லைன்னா மோக ஞானகா, நீ ஞான விசாரம் பண்ணால் கூட அது சமயத்தில் உனக்கு மோகமாயிடும். அதாவது என்னென்னா பலன் கொடுக்காம அனுபவ ஞானத்தை கொடுக்காம போயிடும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா பிரத்யக்ஷமே தரிசிதம். இந்த பகவான் நாமா சமயத்தில் உனக்கு ஞானத்தை கொடுத்து தூக்கிடும். அந்த துன்பங்களில் பாதிக்கப்படாத மாதிரி, உன் மனசு சங்கடப்படாத மாதிரி. அதான் நாமத்துடைய மகிமை. அப்போ நாமா சொல்லாதவன் எப்படி இருப்பான்னா ராட்சசியும் ஆசுரியும் சுபாவம், அசுர இயல்பு கொண்டவனாக ராட்சச இயல்பு கொண்டவனாக மாறிடுவான். ஏன்னா பகவன் நாமாவே சொல்லலைன்னா பின்ன உனக்கு நீ ராட்சசன்தான், நீ அசுரன்தான். அப்போ அந்த சுபாவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுயநலவாதியாக இருப்பான், பிறரை ஹிம்சிக்கக்கூடியவனாக இருப்பான், தமோ குணத்துக்கு பேர் போன ராட்சச இயல்புடையவனாக இருப்பான், பணப்பேராசை கொண்டவனாக இருப்பான், ஆசைகள் அதிகரித்து கொண்டவன் ஆசைகளை அதிகரித்து கொண்டவனாக இருப்பானே தவிர ஒரு சின்ன விஷயத்தை கூட உள்ள ஆசையை கூட, ஒரு சின்ன விஷயத்தில் உள்ள ஆசையை கூட, இந்த சட்டை மேலே உள்ள ஆசையை கூட அவனால் விட முடியாது. ஆனால் நாம சொல்கிறவங்கள அந்த ஆசைகளே அற்றவனாக இருப்பான், அவன் பாதுகாப்பாக இருப்பான். அப்போ ராட்சச அசுர இயல்புனாவே தெரியுது இல்லையா? இரணிகசிப்பு எப்படி வாழ்ந்தான், ராவணன் எப்படி வாழ்ந்தான்னு. பேராசை கொண்டவர்களாக, பரஸ்திரீ இடத்துல தவறான காம பார்வையோடு பார்க்குறவர்களாக, தனக்கு இரணிகசிப்பு அசுர இயல்புனா பிறர் இம்சிக்கிறவனாக, பொய் சொல்லக்கூடியவனாக, அதிகமான பேராசை கொண்டவனாக, இப்படி தான் இருப்பாங்க. இதுதான் அசுர இயல்பு. ராட்சச இயல்புனா பிறர் மனைவி இடத்துல தப்பான பார்வை பார்க்குறது, தன் மனைவி தவிர மற்ற ஸ்திரீகள் இடத்துல தவறான, அது ராட்சச இயல்பு. அந்த ராட்சச இயல்பு கொண்டவர்களால் பகவான்கள் வர முடியாது. இந்த ராட்சச அசுர இயல்பை துண்டா வெட்டி எறியக்கூடியதுன்னா பகவான் நாம சங்கீர்த்தனம் தான். இதை தான் சொல்றார். அவன் துராச்சாரத்திலே இருந்தவனாக இருந்தாலும் பகவன் நாமத்தை சொன்னால் அவன் சாதுரே வச்ச மந்தவியா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. அவன் நாமத்தினால் அவன் மாற்றப்படுவான். ஜதாய் மதாய் மாறின மாதிரி பகவான் நாமத்தினால மாறிடுவாங்க. அகல்யுடைய புத்தி மாறின மாதிரி, அஜாமிலன் மாறின மாதிரி பகவான் நாமத்தினால மாறிவிடுவார்கள். வால்மீகி மாறின மாதிரி அவர்கள் புத்தியை திருத்தக்கூடியது நாம சங்கீர்த்தனம். இந்த நாமா இல்லைன்னா நாமத்தை நீ பற்றி கொண்டு நீ எதை செய்தாலும் அது பலிதமாகும். நாமத்தை உதாசீனப்படுத்தி நீ என்ன பண்ணாலும், நான் இவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறேன், இவ்வளோ பூஜைகள் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், நீ அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு பகவான் நாமத்தை மாட்டம் ஒரு மணி நேரம் சொல்லிப்பார். அதுக்கப்புறம் அந்த பகவான் நாமத்தையே கலியுக தர்மமாக செய்யுது. கலியுகத்துக்குன்னு பிரத்யேகமாக இந்த நாம தர்மம் சொல்லப்பட்டிருக்குன்னா அதை உதாசீனப்படுத்திட்டு நீ வேறு எந்த தர்மங்களை கடைப்பிடிச்சா பிரயோஜனம் சொல்ல பார்க்கலாம். துவாபரிகத்தில் பூஜைகள் புனஸ்காரம்லாம், பூஜைகள் ஆலய வழிபாடுகள் எல்லாம் துவாபரிகத்திலே இருந்தது. அதெல்லாம் துவாபரிகத்தினுடைய தர்மங்கள். கலியுகத்துக்கு எங்கே பார்த்தாலும் வியாபாரம், கோயில்கள் தீர்த்தங்கள் எல்லாம் வியாபாரமே போச்சு, எல்லாத்திலும் கெட்டு போச்சு இல்லையா? ஒன்று கலிபுருஷன் கெடுக்க முடியல, இந்த நாம சங்கீர்த்தனத்தை மட்டும் கெடுக்க முடியல. பாகவதத்தை கூட கெட்டுதான். ஏன்னா பாகவதர்கள் பணத்தாசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். கணலோபேன நான் சொல்ல, எல்லாம் பாகவத மகாத்மியத்தில் சொல்லி போயிருக்கு, எல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லியிருக்கு. தியான யோகம், தபசு, பண்டிதர்கள், பாண்டித்யம் பெற்ற சாஸ்திர பண்டிதர்கள் எல்லாரையும் கெடுத்துச்சு இந்த கலி. யாரையும் விட்டு வைக்கல, தீர்த்தங்கள்லாம் கெடுத்துச்சு. விப்ரயர் பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனேதனி காரித கணலோபேன. 8வது நாள் எவ்வளோ சன்மானம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து மகாத்மியத்தோடு நான் சொல்கிறேன்.
மகாத்மியம் இல்லாமல் சொல்கிறாங்கன்னா 7வது நாள் சாயங்காலம் அது முடியும் போது எவ்வளோ சம்பாவனை பண்ணுவாங்க அப்படின்றதுல தான் அவங்க புரிய இருக்கும். ஆஹா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொடுக்கலையே, கம்மியாக கொடுத்துட்டாங்களே, இந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அடுத்த வருஷம் சேர்த்து போகலாம், அடுத்த வருஷம் உபன்யாசத்தில் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் மட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு குறையாக இருக்கும், சம்பாவனை கம்மியாக பண்ணிட்டேன். அப்போ அவங்களுடைய நோக்கம் எதில் இருக்குது? கனலோபேன, பணத்தின் பேராசை. அப்போது எல்லாம் பாகவதி வார்த்தா கூட விலைக்கு விற்கிறாங்க தன்னுடைய வார்த்தைகளை. பாகவதி வார்த்தா கேஹே கேஹே ஜனே ஜனே காரிதா கனலோபேன. நான் சொல்ல இதெல்லாம் ஸ்லோகம் தானே, மகாத்மியத்தில் ஆத்ம புராணத்தில் சொல்லக்கூடிய பாகவத மகாத்மியத்தில் வர ஸ்லோகம் தானே. அப்போ அந்த வார்த்தையை விலைக்கு விற்கிறாங்க. பாகவதத்தை விலைக்கு விற்கிறான்றது வேறு விஷயம், பாகவத வார்த்தையை விலைக்கு விற்கிறாங்களாம் பணத்துக்காக. அப்போ அந்த இடத்துலையும் அவர்கள் வாக்கில் கேட்டால் கதாசாரஸ் ததோ கதா, அந்த இடத்துல கேட்டால் நமக்கு கதையினுடைய சாநித்தியம், அந்த பக்தி நமக்கு எப்படி உண்டாகும் சொல்லும் பார்க்கலாம். அப்போ எல்லாத்தையும் கெடுத்துட்டான், பாகவதர்லையும் கெடுத்துடுறான். அவர்கள் பாகவதம் படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் பணத்துக்காக பாகவதம் சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான், பல விஷயங்களை கோட் பண்ணி சொன்னால் தான் ஒரு அலங்காரமாக இருக்கும், கேட்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கல, ராம 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 இதை சொல்லு. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ நாம சங்கீர்த்தனம் கூட இப்போ வியாபாரமாக அது என்னமோ தெரில, ஆனால் நாமத்தை கெடுக்க முடியாது. நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்கள கெடுக்க முடியாது. ஒரே ஒரு இதுதான் நம்ம போஷித்து. ஏன்னா பாகவதத்துக்கு இன்னொரு, இப்போ நம்ம வீட்டில் பாகவதம் ஒருத்தர் பாராயணம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சம்ஸ்கிருத நாலேஜ் இல்லை, அப்படியே சம்ஸ்கிருத நாலேஜ் நம்ம ஒரே ஆள் படிக்க முடியாது, கூட ஒருத்தர் வச்சுன்னா அவருக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும் இல்லையா, சம்பாவனை பண்ணணுமே. சும்மா படிப்பாரா? அதே மாதிரி ஒரு உபன்யாசத்துக்கு அழைச்சிங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு சன்மானம் ரெடி பண்ணி தான் நம்ம உபன்யாசத்துக்கு அழைக்க முடியும். கேஹே கேஹே ஜனே ஜனே. ஒவ்வொருத்தரும் பாகவதம் கேட்கணுன்னா பொது இடங்கள்லையோ கோயில்கள்லையோ அல்லது மட ஸ்தாபனங்கள்லையோ அல்லது நம்ம வீட்டில் கொண்டு பாகவதம் வைக்கிறோம் அப்படின்னா அவருக்கு சம்பாவனை பண்ணாமல் வெறுங்கையாடு அனுப்ப சம்பாவனை பண்ணணும். ஆனால் நம்ம கேட்குற நம்ம இஷ்டமாக சம்பாவனை பண்ண முடியாது, அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரியலையே. சில பேர் அதிகமாக கேட்பாங்க, இப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க சில மகாத்மாக்கள், அவங்களாம் அதிகமாக சம்பாவனை பண்ணணும். இப்போ தான் ஆரம்பத்தில் சில பாகவதம் சொல்கிறாரு அப்படின்னா, ஆரம்ப ஸ்டேஜ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா போதும். அதெல்லாம் ஒரு படி இருக்குது, விலை இருக்குது. அப்போ பாகவதமும் விலையாகி வச்சுப்போம். அது கனலோபேன. அப்போ பணத்தாசை இல்லாத யாருமே கிடையாது. பாகவதத்தினுடைய நோக்கமே பணத்தாசை வர்றது தான். அப்போ அவரிடத்துல கேட்டால் நம்மளுக்கு எப்படி ஆசை போகும்? ஆசை இன்னும் அதிகமாகும். அதனால தான் கதாசாரஸ், கதையுடைய சாரமாகிய வைராக்கியம் நமக்கு உண்டாகாது. வைராக்கியமே இல்லைன்னா வைராக்கியம் திடமாக இருந்தால் தான் ஞானம் சித்திக்கும். அப்போ ஞானம் எப்படி நமக்கு உண்டாகும்? அப்போ ஞானத்துடைய முடிவான நோக்கமே பக்தி தான். அப்புறம் எப்படி பக்தி உண்டாகும்? நம்ம நிதானமாகவே யோசிங்க. சொல்கிறவர் ஆசை இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு பாகவத மகாத்மியத்தில். சொல்கிறவர் பட்டுதல் இல்லாதவர் இருக்கணும். அதே சமயத்தில் உதாரணம் சரியாக கொடுக்கணும், மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லக்கூடியவராக இருக்கணும் பாகவதம். அதனால் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்திரைனனா ஆசை இல்லாதவராக இருக்கணும். பெண் ஆசை, ஸ்திரைனனா பெண்ணை, இப்போ உபன்யாசம் பண்ணுற ஒரு பெண்ணை பார்த்து சொல்லிருப்பாருன்னா பெண் ஆசை உடையவர் நல்லா தெரியும். அது மாதிரி ஆட்கள்லாம் வியாசப்படத்தில் உட்கார வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கு பாகவத மகாத்மியில் 6வது தேதியில் சொல்லியிருக்கு. நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். வேதாந்த விசுத்தி கிருத்து, அதாவது இவர் சொல்லக்கூடிய பாகவதத்தினால வேதங்கள் உபனிஷதங்கள்லாம் பாவனமாகணுமா, பரிசுத்தமாகணுமா. அப்போ இவருக்கு எவ்வளோ தபஸ் இருக்கணும் அந்த பாகவதத்தில். அப்படியேப்பட்ட பற்றற்றவரை தான் பாகவதத்துக்கு உட்கார வைக்கணும்னு பாகவத மகாத்மியத்தில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறவருக்கு என்ன தகுதி இருக்கணும்லாம் சொல்லியிருக்கு. நீங்கள் அப்போ இன்றைக்கி அது மாதிரி தகுதி உடையவர்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப துர்லபம். சம்பாவனை கொடுக்கலாம் பரவாயில்ல, நான் ஒரு பிரச்சாரமாக ஒரு பகவத் பக்திக்காக அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் என்னென்னா கொடுங்க உங்கள் சம்பாவனை, நான் கேட்க மாட்டேன், வேலை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது மாதிரி இன்றைக்கி நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. நான் கூப்பிட்டவங்க எல்லாமே பார்த்தா
படா படா. அதாவது என்னன்னா, அதிகமா கேட்கறவங்களா தான் இருக்காங்க. லட்சக்கணக்கில கேட்கறவங்களா தான் இருக்கிறாங்க. ஒரு டைம்ல 20,000 சொன்னாங்க. இப்ப என்னன்னா 70,000, 1,00,000 அது மாரி கேட்கறவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நான் கூப்பிட்டோம்னா, பாகவதத்துக்கு. அது கம்மியா வரமாட்டேன்ட்டாங்க. ஆமா. நான் சில பேர்கள் கேட்டேன். கேட்டதுக்கு நான் யாரெல்லாம் பேர் சொல்லக்கூடாது. அது தப்பு. 70,000 ஒருத்தர் சொன்னாரு. ஒருத்தர் வந்து பார்த்தா லட்சக்கணக்கில சொன்னாரு. நான் எனக்கு உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டேன். அப்ப கனலோபேன. அதான் ஸ்பஷ்டமா பார்க்குறோமே. பணம் இல்லன்னா பாகவதம் வைக்க முடியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு. நீ பாகவதத்துக்கு ஒருத்தர் உபன்யாசம் பண்றதுக்கு அவர் விஷயம் தெரிஞ்சு பாகவதம் கேட்கணும்னா, அதுக்குன்னு ஒரு பெரிய சாஸ்திரிகள் வேணும். ஒரு பாகவதர் வேணும். நமக்கே படிச்சா கூட நம்ம கேட்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு பணம் வேணும். ஆனா நாமா சொல்றதுக்கு ஒரு புருஷாந்தர ஒருத்தருடைய உதவி கூட தேவையில்லை. ஒரு குரு கூட ஆசிரிக்க வேண்டியதில்லை நாமத்துக்கு. நீ நாம வீட்டில் ஆற்றுல உட்காந்து அழகாக ராம 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 ராமன்னு சொல்லலாம். இதுக்கு 10 பைசா செலவு இல்லை. இதில் கனலோபர்களாகிய அந்த பணத்தாசை பிடித்தவர்களை நம்ம இங்கே அழைக்கணும்னு அவசியமும் இல்லை. புரியுதுங்களா? உங்களுக்கு செலவும் இல்லை. ராம 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 ராமான்னு சொல்கிறதுக்கு ஒரு புருஷாந்தர அபேட்சையும் தேவையில்லை. ஒருத்தருடைய உதவியும் தேவையில்லை. பாகவதம் சொன்னால் நம்மளுக்கு பாகவதம் இந்த சப்தாக முறையில் ஒருத்தர் யாருன்னா சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது பாகவதம். நம்மளாம் பாமரர்கள். சரி, யாராவது பாகவதம் சொல்கிறவங்க கிடைப்பாங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து ஒரு பாகவதம் வச்சா நல்லதுன்னாங்க. சரி, நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. நம்மளுக்கு படிக்க தெரிஞ்சால் படிக்கலாம். ஆனால் கதை சொல்கிறது யாருன்னா வேணும்னு நம்ம கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா அதை கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு பணம் செலவு பண்ணணும். சும்மா யாரும் வர மாட்டாங்க. அதுவும் நம்மளா பார்த்து கொடுக்கறது வாங்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் விலை பேசின்னு தான் வருவாங்க. அது மாதிரி தான் நிறைய கிடைக்கிறாங்க. அப்படின்னும் போது நீ என்ன பண்ணுவ நீ? அதுவும் இன்னும் பெரிய பெரிய மகாத்மாக்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரணும்னா அதுக்கு அதிகமாக செலவு பண்ணணும். ஓப்பனாக பேசுகிறேன். இல்லை, உண்மையை சொல்கிறேன். நான் யார் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அதுக்கான செலவுகள் ஆகும். அதுக்கு நீ தயாரை பண்ணிக்கிட்டு பணத்தை மூட்டையாக கட்டி வச்சிங்கன்னு அப்புறமா ஏற்பாடு பண்ண பாகவதத்துக்கு. ஏன்னா மூல பாராயணம் பண்ணணும், உனக்கு கலச பூஜை பண்ணணும், எல்லாமே நிறைய அவங்க எல்லாமே பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அந்த சாமான் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். எல்லாம் பண்ணிவிடுவாங்க. அவங்க எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. எல்லாம் மூல பாராயணம் பண்ணுவாங்க. 2 பேர் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு தனியாக நீ சம்பாவனை, இவங்களுக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணணும். எல்லாமே நிறைய பணம் செலவு பண்ணணும். பணத்தை நாமளே கஷ்டத்துக்காக தான் பாகவதம் வீட்டில் வைக்கிறோம். நம்ம கஷ்டத்தை யாருன்னா போக்குவாங்களா? பாகவதத்தை வச்சா கஷ்டம் போகும்னு சொல்கிறாங்களே, அதுக்காக தான் நம்ம பாகவதம் வைக்கிறோம். அப்போ நீயே படிச்சுக்கணுவாங்க. எங்களால் அவ்வளோ சமாளிக்க முடியாதுங்க. நான் அப்படி கேட்டிருக்கேன் ஒருத்தர். இல்லை, என்னால் அவ்வளோ சமாளிக்க முடியாது, என்னால் முடிஞ்ச கொஞ்சமாக கொடுக்குறேங்க, என்னால் இவ்வளோ தான் முடியும் கொஞ்சம். அதெல்லாம் நீயே படிச்சுக்கப்பா, நீயே படிச்சுக்கலாம், பொறுமையாக படிச்சுக்கோ. 7 நாளில் படிக்க முடியும்னு அவசியம் இல்லை. நீ ரொம்ப நாள் கூட படிக்கலாம், பொறுமையாக நீயே வீட்டில் படிச்சுக்கோ, உனக்கு சேமம் ஏற்படும் அப்படின்ட்டு தட்டி கழிச்சிட்டார் அவர். எப்படி? நீயே பொறுமையாக படிச்சுக்கப்பா, நாங்கள் வரமாட்டோம், எனக்கு இவ்வளோ கொடுத்தா நான் வரேன், இப்படியே சொல்லிட்டாங்க. அப்புறம் நானே தான் படித்தேன். அது வேறு விஷயம். அது அப்புறமா தான் நான் படிக்க அப்புறமா தான் இவங்க கூப்பிட்டா, நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டா இது மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லைங்க, எங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பணம், எங்களுக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திரும்ப இது பாகவதம் வச்சா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் எனக்கு அப்போல்லாம் ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப நாம மகிமெல்லாம் ரொம்பலாம் தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லுவோம், அவ்வளோதான். அதுலேயே பல மகிமைகள் நடந்திருக்கு. அந்த சமயத்தில் இப்போது பகவன்னா இது போல் கொஞ்சம் பாகவதம் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க, சப்தாகம் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லைப்பா இவ்வளோ ஆகும், முடிஞ்சால் பாரு, இல்லைன்னா கிளம்பு. இங்கே ஒரு இடத்துல கண்ணதாஸ் நகர்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே அங்கே வந்திருந்தாங்க. அங்கே வந்து ஒருத்தர் சொன்னார். அப்புறம் நம்மளுக்கு அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார், அது வேறு விஷயம். ஆனாலும் வரமாட்டார். அப்புறம் நம்ம உபன்யாசம் வெளியில் நம்ம வீட்டில் படிக்க ஆரம்பித்து அப்போ நம்ம வெளியே உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தோம். நான்லாம் சம்பாவனைலாம் எப்படி எதிர்பார்க்க மாட்டேன். அவங்களாம் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான், அப்படி தான். அது மாதிரி இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ரொம்பலாம் உபன்யாசம் பண்ணதில்லை, ரொம்பலாம் நான் வெளியில் ரொம்ப உபன்யாசம்லாம் போனதில்லை. என்னை படிக்க சொன்னார் பாருங்க, அது ஒரு குரு வாக்கியம் மாதிரி. நானாக படிக்க ஆரம்பித்து அப்புறமா எனக்கு நல்லா வந்துடுச்சு. அப்புறமா அடியேன்னு கொஞ்சம் 2 மணி நேரத்தில் அதுதான்
2-3 இடத்துல சில இடத்துங்களில் போய் நான் உபன்யாசம் பண்ணேன். அதிகமாக உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அவங்க என்ன கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போட்டோம். நான் பாட்டுக்கு வந்துனே இருப்பேன். நான் பணத்தை இவ்வளோ பேசினேன், அவ்வளோ பேசினேன், எதுக்கு தேவையில்லாது. அப்புறம் பாகவதம் படிக்கிறதே பணத்தாசை வர்றதுக்காக தான். அப்புறம் நம்மளும் பணத்தாசை பிடிச்சவங்களா இருப்போம்னா, ஆஹா இது வியாபாரமாக போயிடும். பக்தியை வியாபாரமாக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அப்புறமா நாம் நிறைய உபன்யாசமும் போகிறதில்ல. அழகாக வீட்டிலே ராமராமான்னு சொல்லி உட்காந்துட்டேன். நம்ம வீட்டிலே பாராயணம் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிறேன். யாராவது எங்கேயாவது யார் வீட்டிலையாவது பண்ணிக்கிறேன்னா பாருங்கள். யார் வீட்டிலே பண்ணேன்னா தெரிஞ்சவங்க ரொம்ப நெருக்கமானவங்க வீட்டில் பண்ணுவேன். அவங்களா சம்பவம் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ கூட அவ்வளோ கூட கேட்க மாட்டேன். அவங்களா இஷ்டமான என்ன கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பேன். இல்லைன்னா வெறும் நான் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு அவங்க வீட்டில் படிக்கலாம், எங்கள் வீட்டில் படிச்சுன்னு இருப்பேன். அவ்வளோதான். நம்ம வீட்டில் படிச்சுன்னே இருப்பேன் நான் பாட்டுக்கு. அவ்வளோதான். அப்போது ஒருத்தர் வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அப்போது அவர்களை கேட்குறேன், கொஞ்சம் பார்த்துங்க, என்னால் அவ்வளோ கொடுங்க. 20,000 சொன்னார். 20,000 அப்போ பெரிய விஷயம் எனக்கு. 20-25 வருஷம் முன்னாடி. அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு 20,000 முடியாதுங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இவ்வளோ முடியாது, ஆனால் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாகுது. கஷ்டத்தை போகிறதுக்காக தான் நம்ம பாகவதம் வைக்கிறோம். அதுலேயும் 20,000 கொடுன்னா நான் எங்கே போகிறது? 20,000 தான் இந்த கஷ்டமே தீர்ந்துருமே. கையில் 1000 ரூபாய் வச்சுக்கிறது பெரிய விஷயம். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, நம்மளால அவ்வளோ முடியாதுன்னா வரமாட்டேன்ட்டார் பாகவதம் மூலபாராயணம் பண்ணுறதுக்கு. ஆமாம், முடியாதுன்ட்டாங்க, சான்ஸ் இல்லை. அப்போ அவரே ஃபோன் பண்ணி கொஞ்சம் அப்புறம் கம்மி பண்ணி பேரம் பேசினார். இந்த பேரம் பேசுறதே வேணாங்க, நீங்கள் விட்டுருங்க, பரவாயில்ல, நான் நீங்கள் சொன்னீங்களே என்னையே படிச்சு சொல்லி நானே படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ நாமளே படிக்க ஆரம்பித்தோம். படித்த உடனே ஒரு நல்லது நடந்தது உண்மையிலே. அப்புறம் பார்த்தா என்னன்னா, நான் 4 மணிக்கு முடித்தேன். முதல்ல வந்து ஆரம்பத்தில் பாகவத பாராயணம் பண்ணும்போது 4 மணி ஆயிடுச்சு சாயங்காலம் முடிக்கிறதுக்கு. அப்போல்லாம் இந்த நாம மகிமை பற்றி ரொம்ப தெரியாது. அப்புறமா தான் சொன்னாங்க, நீ ஏன் இவ்வளோ சிரமப்படுற, பாகவத பாராயணம் பண்ண கஷ்டப்படுற, ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் பகவான் நாமத்தை ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அப்புறமா தான் நான் அதை சொல்ல ஆரம்பித்தேன். அப்புறமா நாம சங்கீர்த்தனம் பண்ண பல நன்மைகள் நடந்தது. நாமாவே போதும் அப்படின்னு அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பல மகாத்மாக்கள் வாக்களை கேட்டு நாமமே போதும். அப்புறமா நம்ம பாகவதம் படிக்க வந்துட்ட பிறகு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து சப்தாகமாக பண்ணால் அது வேறு விஷயம். ஆனால் நாமத்துடைய மகிமை நடுவில் வந்தது. ஆனால் எனக்கு அப்போ கூட நாமே போதும்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அப்போ பண்ணிவிட்டு அப்போ மறுபடியும் அந்த பாகவத மோகத்திலேயே இருந்ததுனால நாமத்தை திடமாக பிடிக்கல. இப்போ தான் நம்ம நாமத்தை திடமாக பிடிச்சிக்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது எவ்வளோ பெரிய கதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இதான் விஷயம் என்னென்னா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு தகுதி வேணும். நமக்கு பணம் வச்சுருக்கணும், எல்லாமே. அதுவும் நம்ம பிராமணர்லாம் இருக்கணும். சில நியமங்கள்லாம் இருக்குல்லையே, அவங்க நம்ம வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்களே சில பிராமணர்லாம் உபன்யாசம் பண்ணுறவங்க. ஆமாம், அது டைரெக்டாக சொல்லிட்டாங்க. இல்லை, நான் ஒருத்தர் சமையல்காரர் இட்டுன்னு வரேன் அப்படியே சொன்னார் ஒருத்தர். அவர் ஒரு மகாத்மா, அவர் நல்லா ஃபேமஸானவர். அவர் வந்து உபன்யாசத்துக்கு கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார், இல்லை நான் வந்து வேற ஒரு ஆள் இட்டுன்னு வரேன் சமையலுக்கு, அவர் சமைச்சு எனக்கு போட்டுருவார், நாங்களே பண்ணிக்கிறோம் சமையல். ஆனால் 7 நாள் வந்து உங்கள் வீட்டில் பாகவதம் படிக்கிறோம், ஆனால் இவ்வளோ காசு செலவாகும் அப்படின்னு சொன்னார். சரி, எனக்கு இல்லைங்க, நான் சொல்கிறேன், வேண்டான்னு சொல்லக்கூடாது இல்லையா, சரிங்க நான் அப்புறம் சொல்கிறேங்கன்ட்டு கட் பண்ணிட்டேன் ஃபோனை. அது ஒரு டைமில் இப்படிலாம் நான் ஏமாந்து மொத்தம் என்னன்னா, வீட்டில் வைக்க முடியாது, எங்கள் வீட்டில் வைக்க முடியாத அளவுக்கு தான் அவங்க ரேட் பேசுவாங்க, விலை பேசுவாங்க. அதோட நான் யாரை கட்டிட்டேன், இனிமேல் யாரையும் கூப்பிட்றதா இல்லை. அழகாக நம்ம வீட்டில் உட்காந்து அழகாக அப்புறமா ராமநாமம் போதும், இது கொடுக்குற சௌக்கியம் வேறு எதுவுமே கொடுக்காது. அப்புறம் நம்ம படிக்க வர ஆரம்பிச்சிட்டோம் பாகவதம். அப்புறம் நம்மளே படிக்க ஆரம்பித்த பிறகு அப்புறம் நம்ம யாரையும் கூப்பிட்றதில்ல, நாமளே பாகவதம் படிக்கிறது. அப்புறமா நாம சுலபமாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே நாமத்தையே பிடிச்சிட்டேன். இதுதான் விஷயம். அப்போது அதில் ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சா கூட நான் வரமாட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லும் பார்க்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான். அதனால் பாகவதம் வைக்கணும்னா, அதுக்கு ராமாயணம் வைக்கணும்னா அதுக்கெல்லாம் பணம் வேணும். ஆனால் நாமளே படிக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. நாமளே படிக்கிறதுக்கு ஸ்டெமினா வேணும். பணம் வேணாம், ஸ்டெமினா வேணும். ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஸ்டெமினா வேணும், புரியுதுங்களா? ஆனால் நாமா சொல்கிறதுக்கு நீ ஒரு நாமா சொன்னாலும் பிரயோஜனம் உண்டு. இப்போ இன்னைக்கு 7 நாள் பாராயணம் பண்ணுறதுனா 10 அத்தியாயம், ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக முடிக்காத வரைக்கும் நீ வந்து நடுவில் விடக்கூடாது, எது பாகவத பாராயணம்லாம். ஆனால் நாமா 2 நாமா சொன்னால் கூட நீ விட்டுடலாம் நடுவில். நாமத்துக்கு எந்த தடங்களும் கிடையாது.
அப்போது இதெல்லாம் வியாபாரம் இல்லை, இதில் பணம் செலவு இல்லை, ஒரு ஒரு ஆள் தேவைப்படாது. இதில் யாரும் எந்த பக்தர்களும் கூட உதவி கூட தேவையில்லை. இது நாமமே பெரிய உதவி. நாக்கு இருக்கு, நாமா இருக்கு, பின்பு கவலை எதற்கு? அழகாக ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே இருந்தாவே இது சகல மங்களங்களையும் அருளும். தபஸ் பலன், யோக பலன், எல்லா பலன்களும் கொடுத்துரும். அது 6 வித புண்ணிய பலன்களும் கொடுத்துரும். தான தர்மங்கள் பண்ண பலன், தீர்த்த யாத்திரை கஷேத்திர யாத்திரை போன பலன், வேதத்தியனம் பண்ண பலன், அதுவும் பர்ஃபெக்டாக வேதத்தியனம் பண்ண பலன், லோபம் இல்லாமல். அதே சந்திர தபஸ், பர்ஃபெக்டாக தபஸ் அனுஷ்டித்த பலன். அதே மாதிரி யாக யஜ்ஞங்கள், அதில் எந்தவித லோபம் இல்லாமல் பர்ஃபெக்டாக யாகங்கள் பண்ணால் என்ன புண்ணியமோ அந்த பலனை, அத்தனை பலனையும் ராமான்னு சொல்கிறதுனால கஷ்டம். அப்புறம் லட்டு மாதிரி ராமநாமம் இருக்கும்போது நான் ஏன் உள்ள தர்மத்தை போய் கடைப்பிடிக்க போகிறேன்? அப்போ ராமநாமத்தை சொல்ல 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 அதனுடைய வேலையை காட்டும்போது அப்பா சாந்தியாக இருக்கும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த படன்னு இல்லை, ஒரு நிம்மதியாக இருக்குது. இந்த ராமநாமம் ஒன்றே போதுமானது. 1000 பாகவதம் 1000 ராமாயணம் கேட்டது நிறைய கேட்டாச்சு. ஆனால் மனசில் சாந்தி கொடுக்கும்போது அந்த பாகவதம் கேட்டு இருக்கும்போதே ராமநாமம் என்ன பண்ணும், கையை பிடிச்சி இழுக்கும். நீ வா, அதெல்லாம் கேட்டதெல்லாம் அவங்க உபநிஷத்து வேதம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க ஃபுல்லாக கக்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கக்குறாங்க. உனக்கு அதெல்லாம் வேணாம், உனக்கு ஒன்றும் புரியாது, அதெல்லாம் தேவையில்லாத இது. நான் ராம 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 அந்த என்ன தெரியும் இல்லையா, ராமான்னு சொல்கிறது புரியுது இல்லை, அது போதும், ரம்யமாக இருக்கும். அப்படின்னு உடனே அந்த பாகவதத்தை கேட்டுன்னு இருக்கிறத விட்டுட்டு உடனே ராமநாமத்தில் இறங்கிடுவேன். ஏன்னா அவங்க பாகவதம் மட்டும் சொல்லலை, அவங்க உபநிஷத்து வேதம் பகவத்கீதை நாராயணி அது இது நிறைய கோட் பண்ணுறாங்க. கோட் பண்ண அம்மா தமிழ் பட்டினத்தார் பாடல்கள் எல்லாமே கோட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படியே கேட்டு மண்டெல்லாம் சுத்தம். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு சரி ஓகே அப்படியே ஏர் கட்டு அதான் ஆஃப் பண்ணிட்டு போய் உட்காந்து நாமா சொல்லுவேன். நாமா சொன்னால் நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான், ரிலாக்ஸாக இருக்கும். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். என்னென்ன நாம நீ தப்பே பண்ணிட்டா கூட வேற ஒரு பரிகாரத்தை நாடக்கூடாது. நாமமே பெரிய பரிகாரம். நாமத்தையே நம்பி இருக்கணும். நம்ம மனசு அடிக்கடி பயங்கர சுபாவம். கொஞ்சம் அதில் போகலாமே, இதில் போகலாமே, அந்த பரிகாரம் பண்ணலாமே, இந்த பூஜைகள் பண்ணலாமே, அந்த பூஜைகள் பண்ணலாமே, அதை பாராயணம் பண்ணலாமே, இதை பாராயணம் பண்ணலாமே. அப்போ நீ சொல்கிற ராமநாமம் அப்போ மட்டமா? எப்படியாப்பட்ட உயர்ந்த பகவானே நாம ரூபத்தில் உன் நாக்கில் வந்திருக்கான், உன்னிடத்தில் குடியிருக்கணும்னு ஆசைப்படுறான். அதை உதாசீனப்படுத்திட்டு நீ வேற ஒரு தர்மத்தை பெருசாக நினைச்சாவே அது உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். நாம தர்மத்தை உதாசீனப்படுத்தி நீ எந்த பண்ணாலும் பிரயோஜனம், நாம தர்மத்தை உறுதியாக பற்றி கொண்டு நீ எதை பண்ணாலும் பிரயோஜனம். ஆனால் நாமத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அது 1 மணி நேரம் பாராயணம் பண்ணுறேன்னா நாமத்தை 2 மணி நேரம் நாம சொல்லணும். இதுக்கு ப்ரெஃபரன்ஸ், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இல்லை சில பேர் நம்ம நாமமே போதும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் மாம்பழம் பெரியவாலாம். அது என்னன்னா எல்லா கலிதோஷத்தையும் போக்கிடும் ராமநாமம். லேஸ்பட்டது கிடையாது ராமநாமம். ஆனால் 5 பைசா செலவு இல்லை. முன்னாடி 10 பைசான்னு சொன்னீங்க, இப்போ 5 பைசான்றீங்க. அந்த அளவுக்கு செலவே இல்லைன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. 10 பைசா செலவு இல்லை அப்படின்னு சொன்னேன், 5 பைசா அது இல்லை. ராமநாமம் அப்படி பண்ணிடும், ஜாலியாக இருக்க வைக்கும் நம்மளை. உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்க முடியும் ராமநாமத்தை சொன்னால். வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, உங்கள் மனசும் ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும்.
எதுக்கும் நீ கவலைப்பட மாட்டீங்க. ஆனந்தம் 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 ஐயோ அப்படின்னு ஜாலியா இருக்கும். ராமநாமத்தை சொல்லும்போது நிம்மதி இருக்கும். பெரிய ஆபத்துகள் என்ன அதெல்லாம் ராமநாமம் பார்த்துக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அது தடுத்துரும். எல்லார் மேல உள்ள வெறுப்பெல்லாம் போய்க்கிட்டோம் ராமநாமம். உங்களுக்குள்ள நீங்க ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் நாம சொல்லுங்க, ராம 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 ராம. 10 நிமிஷம் இது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த டென்ஷனு, அந்த ஒரு அலைச்சல், அதெல்லாம் சிதறடைஞ்ச மனசு, அதெல்லாம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை ஒரு காலை ஒரு பொறுத்து பாருங்க. மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் சொல்லுங்களேன், என்ன ஆகிட போகுது. சரி ஒரு காலை ஒரு, ஏன்னா அதுவே டைம் போகிறது பெரிய விஷயமா இருக்கும் நாம சொல்லும்போது. சரி ஓகே அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு காலவர் பொறுத்து ஃபஸ்ட்டு இந்த மைண்டுக்கும் காலவர் பொறுத்து இருக்கிற உங்கள் சேஞ்சஸ் நீங்களே பார்க்கலாம். பர்ஃபெக்ட் பிரத்யக்ஷமே உதர்சிதம், கண்ணுக்கு நேராக நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அமைதி கொடுத்துரும். யூடியூப் கூட எனக்கு மானிட்டைஸ் ஆகலை, வேறு அதை பற்றி கவலையே படல. நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுன்னு இருக்கேன், ஆடியோ போட்டுன்னு இருக்கேன். அதை பற்றி அதெல்லாம் அது நானும் இல்லையே. அந்த மானிட்டைஸ் வந்து என் ஆத்மாவாகாது. இந்த யூடியூப் வந்து நான் என்னுடைய ஆத்மாவாகாது. அது வேற, நான் வேற. எனக்கு ராமநாமம் தான் என்னுடைய ஆத்மா. நான் அந்த ஆத்மாவில் நிலைச்சி நிற்கிறதுக்கு அடையாளம்னா ராமநாமா தொடர்ந்து சொல்கிறேன்னா நான் ஆத்மாவில் நிலைச்சிருக்கேன். ராமநாமம் பெருமை பேசும்போது இப்போ நான் ஆத்ம நிலையில் தான் இருக்கிறேன், தேக நிலையில் மனோ நிலையிலே இல்லை நான். அதான் உண்மை. மகாத்மாக்கள் தீர்மானமாக சொல்லிட்டாங்க. அப்போ ஜாலியாக ராம 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 ராம. இதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, எந்த பாண்டித்யம் தேவையில்லை, எந்த பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, குத்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பாராயணம் பண்ண வேண்டிய சிரமப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதுக்காக குளிக்காமல் இருக்க வேண்டாம். குளிக்காமல் இருந்தால் கூட பகவான் நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்காக குளிக்காமல் இருக்க வேண்டாம். நல்லா குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அழகாக நல்லா நெத்தி கட்டுக்கிட்டு, இல்லைன்னா நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீ பாடு ராம 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 ராம. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் சொல்லிட்டு அதுவே போதும். மறுபடியும் நீங்கள் பாகவத பாராயணம் ராமாயண பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சந்தோஷம். சரி பாகவத பாராயணத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா சரி, அப்போ அந்த டைம் ராமநாமம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமம் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் சொல்கிறது என்னென்னா, பாகவத பாராயணம் பண்ணுறது 1 மணி நேரம்னா அதோடய 2 மடங்கு நாம சொல்லணும். என்னை பார்த்தீங்கன்னா இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நாம 1 மணி நேரம் சொல்லிட்டு 6 மணி நேரம் பாகவத பாராயணம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு அந்த மனசு மயங்குதுன்னா அது வரைக்கும் நீங்கள் பாகவதம் படிங்க, தப்பு இல்லை. பாகவதம் ராமாயணம் படிங்க, பாகவதம் கேளுங்க, ராமாயணம் கேளுங்க. ஆனால் எல்லாத்துடைய சாரம் நாமன்னு புரிஞ்சுங்க, அவ்வளோதான். எனக்கு சொல்லிக் கொடுத்த மகான்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அனுபவத்துலேயும் புரிஞ்சுக்கிறது இதுதான். பாகவத ராமாயணத்துடைய சாரம், மகாபாரதம் சாரம் என்னென்னா ராமநாமம். எல்லா புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள், உபநிஷதங்கள் எல்லாத்துடைய சாரமும், பகவத்கீதை எல்லாத்துடைய சாரம் என்னன்னா பகவன் நாமா. அது எந்த நாமாவனா சொல்லலாம், உங்கள் விருப்பம். எனக்கு நான் அடியன் பிடிச்சிருந்து ஈஸியாக இருக்குது, எளிமையாக இருக்குது, ராம ராமா ராம ராமான்னு சொல்கிறது. இப்போ பாகவதம்னு அதுக்காக பாகவதம் படிக்காமல் இருக்க முடியல, ராமாயணம் படி எனக்கு கூட தான் அப்படி இருக்குது, படிக்கல, மனசு மயங்குது. சரி படிங்க, தாராளமாக பகவத் லீலைகளை படிக்கிறது ரொம்ப விசேஷம். பாகவதம் ராமாயணம் ராம குணங்கள் கேட்க ரொம்ப விசேஷம்தான், படிங்க. ஆனால் அதை விட ஒரு படி மேலே ராமநாமம். அதை மனசில் வச்சுன்னே படிங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ராமநாமத்தை ராமன் என்ன பண்ணோம், அவைகள்லாம் ஒரு டைமில் வந்து எல்லாமே மனப்பாடமாக இருக்காது. நிறைய விஷயம் வயசான காலத்தில் மறந்து போயிடும், எல்லா ஸ்லோகங்கள்லாம் நிறைய மறந்து போயிடும். அப்போ ராமநாமம் ஒன்று தான் உதவும். அப்போது அதான் சொல்கிறேன், மூடமதே அப்படின்றார் இல்லையா சங்கராச்சாரியார். உன்னுடைய மூட புத்தினால் நீ எவ்வளோ கிரகிச்சிக்க முடியும், எவ்வளோ பைஹார்ட் பண்ண முடியும், ஓரளவுக்கு தான். அதுக்கப்புறம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், இந்த நாமா தான் உதவும். அதாவது தடிக்க விழும்போதும் ஐயோன்னு சொல்லாமல், எப்பா ஏமா அப்படின்னு சொல்லாமல் ராமராமான்னு வந்துடணும் வாக்கில். அப்போ தான் உங்கள் மனசில் அந்த ரத்தத்தோடு கலந்து போயிருக்கு, உன் உணர்வுகளை கலந்து போயிருக்கு அந்த நாமம் அப்படின்னு தெரியும். அதான் பரீட்சை. அதனால் இது நாம சொல்கிறவங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள சுதந்திர புருஷனாக ஆக்கிடும். அவங்கள அது ஸ்திரீகளோ புருஷர்களோ சுதந்திரமாக ஆக்கிடும் அவங்கள.
அவங்கள வந்து யாரும் கை கட்டி பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்கள நிம்மதியாக வாழ வைக்கும். சரிங்களா? அவர்கள் எங்கே போனாலும் அவர்களுக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும். நிறைய நன்மைகள் உண்டு. அனுகூலமாக இருக்கும். அவர்கள் முகத்தில் எப்பவும் ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு சாந்தி இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். இதெல்லாம் இந்த ராமநாமத்துடைய மகிமை. சரி, நம்ம இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.